ஹாய், வெல்கம் டு ரேகாஸ் பாட்காஸ்ட். உங்களுக்கு திடீர்னு ஆக்டர் ரஜினிகாந்த் உங்களை தலையில கையை வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாம அவர் நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து நம்ம கூட தியானம் பண்ணா என்ன ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பரவச நிலை அடைஞ்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு வனிதா அப்படிங்கிறவங்கள தான் இப்ப நம்ம மீட் பண்ண போறது இந்த பாட்காஸ்ட்ல. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பிடிக்குமா, உங்களுக்கு மெடிடேஷன் பிடிக்குமா, அப்ப உங்களுக்கானதுதான் இந்த பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கானது இந்த எபிசோட். மறந்துடாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்போ நீங்க பார்க்க போறது வனிதா. அவங்க ஒரு என்டர்பிரனர், லைசன்ஸ்ட், அவங்க இமிகிரேஷன் கன்சல்டன்ட். அது ஒரு பக்கம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவங்கள நான் மீட் பண்ண ரொம்ப 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 நிறைய விஷயங்கள், ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவா மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அந்த ஆச்சரியத்தை தான் நீங்களும் இந்த எபிசோட்ல பார்க்க போறீங்க. ஹாய் வனிதா, எப்படி இருக்கீங்க? ஹலோ ரேகா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனேன். இட் வாஸ் வெரி குட் ஸ்லீப். ஆமா, வீக்கெண்ட் வேற, ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கிறேன். ஆமா. ஓகே, ஏதாவது ட்ரீம் கீம் வந்ததா நேத்து? இல்ல இல்ல ரேகா, இல்ல. இல்லையா? ட்ரீம் நேத்து பார்க்கல. இல்ல. ஐ விஷ் அப்படியெல்லாம் அடிக்கடி வராது. ஓகே. என்னன்னா, என்னுடைய பேர் வனிதா நடராஜா. நான் கனடால ஒரு 30 இயர்ஸா இருக்கிறேன். நான் இங்க கனடாவுக்கு வந்தது 1994ல வந்தேன், ஸ்ரீலங்கால இருந்து. நான் பிறந்தது சிலான்ல ஒரு பண்டாரவல அப்படின்னு ஒரு டவுன், ஒரு ஸ்மால் பியூட்டிஃபுல் டவுன். அந்த டவுனை சுத்தி ஒரே கிரீனரிஸ், மலைகள். அப்படியே வீட்டுல இருந்து ஜன்னல திறந்தாலே அப்படியே மலை காட்சிகள். அப்படி ஒரு அழகான டவுன். அந்த டவுன்ல உள்ள மக்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப யுனைட்டடா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஹெல்ப்ஃபுல். அப்படி ஒரு யூனிட்டி அந்த டவுன்ல. அங்க தமிழ்ஸ், சிங்களீஸ் எல்லாருமே நல்ல யுனைட்டடா. அப்படி நான் சொல்லுவேன், அது ஒரு கொண்டாடிய நகரம். ஒரு திருவிழாவா இருக்கட்டும், ஒரு சிங்களீஸ்ட் பண்டிகையான வெசாக், பெரஹரன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பண்டிகையா இருக்கட்டும், ஒரு நியூ இயரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க அப்படி ஒரு கொண்டாடுவாங்க. இப்ப திருவிழானா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா வாழை மரம் கட்டி இருக்கும். எல்லாரோட கடைகள்லயும் ஷாப்ஸ் இருக்கும், அடுத்தடுத்தா கடைகள். அந்த கடைகளுக்கு மேல வீடு இருக்கும். அந்த பில்டிங் எல்லாம் அப்படிதான் கட்டி இருப்பாங்க. கீழே கடை, மெயின் ஃப்ளோர்ல கடை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிச்சன், அந்த மாதிரி கட்டி இருப்பாங்க. சோ அந்த கடைகள் எல்லாம் அடுத்தடுத்தா இருக்கும். அப்ப எல்லாருமே அந்த கடையோட வீட்டுல தான் இருப்போம். அப்ப அங்க அழகான ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. அந்த கோயில்ல வருஷா வருஷம் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு எல்லா கடைகள்லயும் வாழை மரம் கட்டி, எல்லா கடைகள்லயும் முருகன் படம் போட்டு, அதை சுத்தி பல்ப் போட்டு, கடலை எல்லாம் வச்சு, அப்படி. அதுதான் என்னுடைய சைல்ட்ஹுட். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் சைல்ட்ஹுட். எங்க அம்மாவுக்கு நாங்க 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளை நான் 4வது. எங்க அப்பா எனக்கு ஒரு 6 வயசு, 6+ இருக்கும்போது கேன்சர்ல இறந்து போயிட்டாரு. மை ஃபாதர், அப்பா ஜுவல்லரி ஷாப் வச்சிருந்தாரு. ஓகே. ஆமா. அப்ப அந்த 6 வயசுல எனக்கு இறப்பு அப்படின்னா என்னன்னு தெரியாது. எனக்கு நான் அப்பாவோட சாவத்தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் அந்த 6 வயசுல. அப்ப அப்பா விட்டு அந்த செத்த பிறகு அந்த பாடி, அந்த காலை கட்டுவாங்க, ரைட்? அந்த 2 பெருவிரலையும் கட்டுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், எதுக்கு அப்பாவோட காலெல்லாம் அப்படி கட்டுறாங்க? அப்பாவோட மூக்குல எதுக்கு பஞ்செல்லாம் வச்சிருக்கிறாங்க
அப்படின்னு அப்படி நான் ஓடி விளையாண்டுகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாது அப்பா போயிட்டாரு, திரும்ப அப்பா வரமாட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்பா அப்பா வீட்டு இறுதி சடங்குகள் அந்த நடக்கும்போது எங்க அம்மாவை எங்க எங்க கல்ச்சர்ல அந்த அந்த எங்களோட பர்டிகுலர் காஸ்ட் அண்ட் அந்த கல்ச்சர்ல அந்த டைம்ல என்ன செய்தாங்கன்னா, மை டேட் வாஸ் டைட் இன் 1973ல. அப்ப என்ன செய்தாங்கன்னா, அம்மாவுக்கு அந்த கல்யாண புடவை கூரை புடவை இருக்குல்ல, அதை கட்டி அப்பா வந்து சாகும்போது ஒரு ஆல்மோஸ்ட் 100 பவுன் நகை அம்மாவுக்கு செஞ்சிருந்தார் அவருடைய சொந்த உழைப்புல அந்த டைம்ல. அந்த நகையெல்லாம் அம்மாவுக்கு போட்டு அலங்காரம் பண்ணி அம்மாவை அப்பாவோட டெட் பாடிக்கு முன்னுக்கு உட்கார வச்சு சில சாங்கியங்கள்லாம் செய்து அப்புறம் அந்த அந்த நகையெல்லாம் கலட்டி ஒரு தாம்பாளத்துல போட்டு அப்புறம் அந்த தாலியை கலட்டுற அந்த ரிச்சுவல் நடந்தது. அது வந்து என்ன வந்து பெரிய லெவல்ல பாதிச்சுச்சு. எனக்கு 6 வயசா இருந்தாலும் எங்க அம்மா நல்லா அழகா பெரிய ரவுண்டு சிகப்பு பொட்டு அழகா இருப்பாங்க. அம்மா வந்து ஒரு அழகான லேடி. அவங்க வெள்ளை வெள்ளைன்னு அந்த ஒரு மூவி ஸ்டார் மாதிரி அம்மா இருப்பாங்க அந்த டைம்ல. அப்ப உட்கார வச்சு அந்த கலட்டி அந்த நகையெல்லாம் கலட்டி அந்த தாலியை கலட்டிட்டு அப்புறம் அவங்க மேல வெள்ளை சேலையை போத்துறாங்க. அப்ப அந்த நிகழ்ச்சி வந்து என் மனசை வந்து பெரிய லெவல்ல பாதிச்சுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அம்மா வந்து எந்த கலர்ஃபுல் சாரீஸுமே கட்ட மாட்டாங்க. ஒரே லைட் கலர் வெள்ளை பிளவுஸ் தான் போடுவாங்க. லைட் கலர் பிளவுசஸ் இல்லாட்டி வெரி லைட் பேஜ் அப்படி கிரீம் அந்த மாதிரி பிளவுசஸ், வெரி லைட் சாரீஸ், எந்த ஒரு கலர்ஃபுல் சாரியும் கட்டுறதில்ல அப்படி. அது ஸோ அந்த அதுல பூத்தது தான் எனக்கு வந்து அந்த ஒரு ரிபெல், நான் வந்து இதெல்லாம் எதிர்க்கணும், இதெல்லாம் ஏன் செய்யறாங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற அங்கத்தான் துளிர் விட்டுச்சு. அந்த அந்த ரிபெல்னு சொல்லுவாங்க தமிழ்ல, வேர்ட் தெரியல. அப்புறம் நான் பண்டார வலையில இருந்து எங்க அம்மா பிறந்ததெல்லாம் இந்தியால, மதுரை. அப்ப என்னைய வந்து கிரேட் 9ல அம்மா கொண்டு போய் இந்தியால படிக்க போட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஸ்டடிங் செயின்ட் ஜோசப்ஸ், மதுரை செயின்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட்ல படிச்சேன். அங்க 9, 10, 11, 12. அப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து லேடிடோ காலேஜ் படிச்சேன். அப்ப அந்த பண்டாரவாளையில நான் இருக்கும்போது 1980ல எங்க அக்காவுக்கு வந்து ஒரு அழகான கல்யாணம் நடந்துச்சு, எங்க எல்டர் சிஸ்டருக்கு. இப்ப அந்த கல்யாணத்துல தேர் ஆர் குரூப் ஆஃப் யங் கேர்ள்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் யங் பாய்ஸ். அப்படி ஒரு வெரி பியூட்டிஃபுல் வெட்டிங் அந்த வெட்டிங். ஸோ அக்காவோட திருமணம் அழகா நடந்துச்சு. நான் இந்தியால படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தப்ப நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சேன் ஃபைனல் இயர்ல, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோஷியல் சயின்சஸ். அந்த ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்கெடியூல் காஸ்ட், அந்த லோ காஸ்ட் பீப்புளுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியில ஒதுக்குற அதை பத்திய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்பையில இருந்தே என் மனசுல வந்து இந்த காஸ்ட் சிஸ்டம்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி லேடிஸ்க்கு இப்படி ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, காஸ்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது, ஒரே காஸ்ட்ல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு உணர்வுகள் என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தென் டிகிரி முடிச்சுட்டு சிலோன்ல போய் ஐ வாஸ் தேர் ஃபார் a few years and then I came to Canada. கனடாவுக்கு வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, சிலோன்ல இருக்கையிலேயே நான் வந்து முதல்ல சத்ய சாய் பாபா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சத்ய சாய் பாபாவை நான் ஃபாலோ பண்ணி புட்டபர்த்திக்கு கூட நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிராக்கிள் நம்ம வீட்டுல நடந்தது. எனக்கு வந்து சின்ன வயசு, நான் 20ஸ்ல இருக்கும்போதே, எனக்கு வந்து 18 அந்த இருக்கும்போதே ஏதாவது எனக்கு ஒரு கனவு நடந்தா இட் வில் ஹேப்பன். கனவுல நான் ஏதாவது பார்த்தேன்னா அது வந்து ரியலா நடக்கும். கலாம்போல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனில. ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து என் ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்குது.
அப்ப என் ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்குது. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் மாரி கனவு கண்டேன். அதுல வந்து ஒரு டெட் பாடி வெள்ள ஷீட்ட போர்த்தி ஒரு டெட் பாடி கொண்டு வராங்க. இப்படி ஒரு கனவு. ம். ஸோ இந்த கனவு கண்டு 2 வீக்ஸ் கழிச்சு நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில, அம்மா வந்து கால் பண்ணி சொல்றாங்க, "வீட்ல வந்து ஒரு ஃபயர் உடனே வீட்டுக்கு வா" அப்படின்னு. ம். அப்ப நான் வீட்டுக்கு ஓடுறேன். அந்த கனவு அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த நாள் காலையில நான் என்ன பண்றேன்னா, வீட்ல 2 அ அல்மரா இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்டீல், ஒன் சைடு எந்த ரூம்ல. ஒண்ணு ஓகே. ஸ்டீல், ஆ. இன்னொரு சைடுல வுடன் அல்மரா. ஆ. அப்ப இந்த ஸ்டீல் அல்மரால நான் வந்து ஒரு சத்ய சாய் பாபா அவர்கள்ட்ட ஃபோட்டோ ஒண்ணு ஸ்டீல்ல மேக் பண்ணது. அவுட் ஆஃப் ஸ்டீல். ஓகே. அது வச்சிருந்தேன். அன்னைக்கு காலையில எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல. அது வந்து வுடன் அல்மரால வச்சிருந்தேன். சாரி, வுடன் அல்மரால ஓகே. இருந்தத எடுத்து ஆ. ஸ்டீல் அல்மரால என்ட பிரதர்ட்ட ஒரு ஷாப் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த ஷாப் ம். டாக்குமெண்ட்ஸ்க்கு மேல வச்சுட்டு நான் வொர்க் போயிட்டேன். ஓகே. வொர்க் போயிட்டு வந்தோனே வொர்க் போனோனே அம்மா கால் பண்ணி சொல்றாங்க, "இப்படி ஒரு வீட்ல ஃபயர் உடனே வா." அப்ப நான் வீட்டுக்கு போனா என் ரூம் ஃபுல்லா டார்க். என் ரூம் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. எரிஞ்சிச்சுன்னா ஆ. புகை. ஓ! புகையில எல்லாம் ஓ! டார்க் ஆயிடுச்சு. ஓகே. ஆல் மை க்ளோத்ஸ் காட் பர்ன் எல்லாமே. எனக்கு ஆ. மாத்தி போடுறதுக்கு கூட துணி இருக்கல. ஆ. என்ன நடந்துச்சு அப்படின்னு அம்மாட்ட கேட்டப்ப, அம்மா சொன்னாங்க, அவங்க சாம்பிராணி போடுவாங்கல்ல, ஆமா. சாம்பிராணி போட்டுட்டு எங்க அக்கா வீட்டு பொண்ணு வந்து ஷி வாஸ் 5 இயர்ஸ் ஓல்ட், 5 பிளஸ். ஆ. ஆ. அவ ரூம் எல்லாம் இத காட்டிக்கிட்டு வா அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஆ. அவ சின்ன பிள்ளை ரைட். சோ அவ எல்லா ரூமும் காட்டிட்டு போகும்போது, என்னோட பீரோ அந்த அந்த ஸ்டீல் உடன் பீரோ. பக்கத்துல தான் நான் லினன் பேக் வச்சிருக்கேன். ஓ! ஓகே. அந்த லினன் பேக்குகளுக்கு ஒரு சின்ன இது வந்து பற்று விழுந்துருச்சு போல இருக்கு. ஓகே. அந்த ஓகே. ஆ. சாம்பிராணி இதுல. ஆ. சோ அது பட்டோனே, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு, 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 அப்புறம் அந்த பக்கத்துல உள்ள ஸ்டீல் அல்மராவுக்கு அந்த அனல் போய், போய், ஆ. போய் அந்த ஸ்டீல் அல்மரால உள்ள உள்ள அவ்வளவு உடுப்பும் எரிஞ்சிருச்சு. வீணா ஓ! ஆ. போயி, அம்மா வந்து இங்கிட்டு சமைச்சுட்டு ஏதோ வெளியில இருந்து தான் புகை வருதுன்னு சொல்லி இந்த அக்கா பொண்ணுட்ட சொல்லிட்டு, "நீ போய் கதவ மூடு" அப்படின்னு மூடிட்டு ம். வான்னு, இவ போய் ரூம் கதவெல்லாம் மூடிட்டு வந்துட்டா. ஐய்யய்யோ! ஆ. அப்ப ஒண்ணு அது பாட்டுக்கு நல்லா எல்லாம் எரிஞ்சோனே, அன்னைக்கு என்ன மிரக்கிள்னா, அந்த சத்ய சாய் பாபாவுட்ட அந்த ஃபோட்டோவ நான் வச்சனால, அந்த டாக்குமெண்ட்ஸ் அவ்வளவும் எரியாம இருந்தது. ஓ! வாவ்! ஆமா. ஓகே. அந்த டாக்குமெண்ட்ஸ் வாஸ் சேவ்டு. என் உடுப்பெல்லாம் ஆ. எரிஞ்சிருச்சு. சாரி, மத்த ம். க்ளோத்ஸ் ம். எல்லாம் எரிஞ்சிருச்சு. அந்த டாக்குமெண்ட் மட்டும் எரியாம இருந்தது. சோ அது வந்து நான் ஒரு மிரக்கிளா அத நினைக்கிறேன். நான் அந்த ரூம் அப்படியே அந்த ரூம் எல்லாம் கருப்பா இருக்கிறத என் கனவுல பார்த்தேன். சோ ம். ம். அது நடந்து ஒரு 3 மந்த்ஸ்ல என் பிரதர் இன் லா வந்து டைட் ஆஃப் கேன்சர். ம். அப்ப ம். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அவர கூட்டிட்டு போனப்ப, அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர கொண்டு வரும்போது, அந்த வெள்ள ஷீட் எல்லாம் போட்டு அந்த டெட் பாடியா கொண்டு வந்தாங்கல்ல. சோ ஓகே. ஆ. அதுவும் ஐ சா இட் இன் மை ட்ரீம் 3 மந்த்ஸ் ஓ! பிஃபோர். சோ ஆ. அந்த மாதிரி எனக்கு சில யாராவது ரொம்ப சொந்தக்காரவங்க யாராவது இறக்க போறாங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு கனவு வரும். ஐ டெல் ம். 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 சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அந்த மாதிரி எனக்கு அந்த இன்ட்யூஷன் இருந்தது. அந்த ம். வயசுல. ம். அதுக்கப்புறம் சத்ய சாய் பாபா அவர்களுக்கு அப்புறம் நான் கனடாவுக்கு வந்த பிறகு ஐ ஸ்டார்டட் டு ஃபாலோ ஷிரடி சாய் பாபா. ஓகே. அவரை ஃபாலோ பண்ணேன். இப்ப வந்து உங்களுக்கு எப்ப இதுல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் கனடா வந்தீங்களா? இல்ல, இல்ல. மேரேஜுக்கு முதல்லே இந்த பிரதர் ஸ்பான்சர் பண்ணி நான் வந்தேன். ஓ! ஓகே. ஆமா. ஃபைன். அவர் ம். எனக்கு முதல்லே வந்துட்டாரு. யங்கர் பிரதர் அவர் ம். ஸ்பான்சர் பண்ணி வந்தேன். ஓகே. அப்ப ஷிரடி பாபாவ கொஞ்சம் சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் மேரிட் இன் 2000. ஓகே. 2000ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம் அ என்ன நடந்துச்சுன்னா, எனக்குள்ள எப்பயுமே ஒரு தேடல். அ நான் யாரு? நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன்? வாட் இஸ் த பர்ப்பஸ்? அப்படின்னு சொல்லி அந்த 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 மெடிடேஷன், அந்த தியானம், அந்த 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 ம். இத வந்து அ கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ம். இருந்துச்சு. என்ன அ அதோட ம் நான் யங் ஏஜ் இன் மை ஏர்லி 20s ஸ்ரீலங்கால இருக்கையிலே, எங்க அம்மா வந்து சரியான அம்மன் பக்தர். ம். அவங்களுக்கு கொஞ்சம் சாமியெல்லாம் வரும். அப்ப ம். கோயிலுக்கு போனா, எனக்கு வந்து கோயிலுக்கு போய் சாமிய மூலஸ்தானத்துல பார்த்தேன்னா, என்னுடைய உள்ளங்கால்ல வந்து சக்கரங்கள்
ஒரு ஆக்டிவேட் ஆகி ஒரு உள்ளங்கால ஒரு வித உணர்வுகள் எனக்கு வரும். உங்களுக்கு எனக்கு அங்க போய் சாமிக்கு முன்னுக்கு மூலஸ்தானத்துல நின்னா அப்ப டக்குன்னு என்னோட அட்டென்ஷன் என்ன செய்யும்னா அந்த உள்ளங்காலுக்கு போயிடும். என்னுடைய அட்டென்ஷன் சாமியை ஓகே உள்ளங்காலுக்கு. தென் நான் ஐயோ நம்ம மூலஸ்தானத்துல இருந்து சாமிய பார்த்து இது பண்றதுக்கு பதிலா என்னோட காலை பத்தி நினைக்கிறோமே, ஓகே அது வந்து எனக்கு ஒரு கில்ட் ஃபீலிங். அதனால ஐ ட்ரை டு அவாய்ட் கோயிங் டு த டெம்பிளுக்கு போறது அந்த டைம்ல அந்த ஏஜ்ல 20, 21 வயசு 22 வயசு அந்த ஏஜ்ல நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் சத்ய சாய் பாபா அவங்கள ஃபாலோ பண்ணேன். அப்புறம் இங்க வந்து ஸ்ரீ சாய் பாபாவை ஃபாலோ பண்ணேன். இப்படி கல்யாணம் பண்ணி நான் இருக்கும்போது ஒரு நாள் இட் இஸ் இன் 2009 if I'm not wrong 2009 July 1st ஜூலை 1st எனக்கு ஒரு கனவு. ஒரு கனவுல அந்த கனவுல ஒரு அழகான வெள்ளை பளிங்கு கல்லால செய்யப்பட்ட ஒரு கோயில், ஒரு பியூட்டிஃபுல் கோயில். அந்த கோயில்ல நானும் ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க வந்து இந்த அவங்க எப்பயும் போடுவாங்கல்ல இந்த குருதா அண்ட் இந்த ஒரு ஷால் போடுவாங்கல்ல, அதை போட்டு அவங்களும் நானும் சேர்ந்து கோயிலை சுத்தி வலம் வரோம். அந்த கோயிலை அந்த கோயிலை சுத்தி வலம் வந்து அந்த வெளிப்பிரகாரத்துல ஒரு வெங்கடேஸ்வர சுவாமியும் லக்ஷ்மி அவங்க ஸ்டாச்சுவும் இருக்கு. அது கீழே குங்குமம் எல்லாம் இருக்கு நிறைய. அந்த குங்குமத்தை நான் எடுத்து என் தலையில வச்சுட்டு நெத்தியில வச்சுட்டு நான் அப்படி அவரோடய நடந்து வந்து இந்த மூலஸ்தானத்துக்கு முன்னுக்கு நம்ம 2 பேரும் உட்காடுறோம். இப்ப மூலஸ்தானத்துக்கு முன்னுக்கு 2 பேரும் உட்காந்து மூலஸ்தானத்துல தேர் இஸ் நோ ஸ்டாச்சு. அது மூலஸ்தானத்துல 2 பில்லர்ஸ் தான் இருந்தது. அந்த 2 பில்லர்ஸ்லயும் ஏதோ ஸ்கிரிப்சர்ஸ் எழுதி இருந்தது. அப்ப நானும் அவரும் உட்காந்து தியானம் பண்றோம். அதுதான் என்னுடைய முதல் கனவு. இது நடிகர் ரஜினிகாந்த் நான் குரு ரஜினிகாந்த் அவர்கள்னு சொல்லுவேன். அப்ப அந்த கனவு வந்தோன்னு நினைச்சு இவர் இதுக்கு நம்ம கனவுல வர்றாரு, இவர் நடிகர் தானே, என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் கனவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் இக்னோர். இங்க நீங்க தெரியும் நார்த் அமெரிக்கால நாங்க டே டு டே லைஃப்ல எல்லாம் எந்த ஒரு ஆக்டரை பத்தி நினைச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். எனக்கு ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கும் பேக் தென், அதாவது படிக்காதவன் அந்த படம், எங்கேயோ கேட்ட குரல், முள்ளு மலரும், அந்த டைம்ல எனக்கு அவரை பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அவரோட படங்கள் எனக்கு பெருசா பிடிக்கும் நான் சொல்ல மாட்டேன். I'm not a fan of him after that. அப்ப நான் ஐ இக்னோர் தட் அண்ட் ஸ்டில் ஐ ட்ரை டு மெடிடேட். இது ட்ரை டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த மெடிடேஷன் டச் வந்து வர ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பயும் நான் நாட் சீரியஸா நான் எதுவும் பண்ணல, பட் ஷிர்டி பாபாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். In 2013 somewhere in February வந்து என்ன நடந்துச்சுன்னா இன்னொரு ட்ரீம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரீம் 2009, செகண்ட் ட்ரீம் வந்து அவர் குருஜி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிக்கிறாரு, தூரத்துல நிக்கிறாரு. நான் அவரை நோக்கி ஓடுறேன். ஓடி போய் அவர் காலில் விழுந்து கும்பிடுறேன். இப்போ கும்பிடும் போது அவர் கையை என் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே அவர் கையை வந்து அப்படியே முதுகு தண்டு வழியா அப்படியே கீழே கொண்டு போறாரு. அப்போ ஒரு வித ஆனந்த பரவச நிலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் ஃபெல்ட். அதுல அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் எனக்கு அந்த இது வந்துச்சு. அப்படி அந்த ட்ரீம் அப்படியே முடிஞ்சு. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா திரும்பவும் வராரு, இவர் ஒரு நடிகர் தானே, இவர் ஏன் இப்படி நமக்கு கனவுல ஒரு நடிகர்னா நடிகரை கனவு வாங்குறோம், வந்து டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, நம்ம நடிகரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறோம், அந்த மாதிரி கனவுகள் தான் ஆட்களுக்கு வரும். என்ன அப்படி வித்தியாசமா வருது அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த நாள் இமீடியட்டா அதுக்கு அடுத்த நாள் இது வந்து 2 கன்செகட்டிவ் ட்ரீம். அடுத்த நாள் வந்து
எகெயின் இதெல்லாம் விடிய கால 4-4:30 மணி அந்த ஓகே. மார்னிங். புரியுது. ஆமா. அதுக்கு அடுத்த நாள் வந்து அதே இது அவரே வர்றாரு. திரும்பவும் ரஜினிகாந்த், ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து அவருக்கு ஷர்ட் போடல, வேஷ்டி கட்டியிருக்காரு, ஒரு பூசாரி மாதிரி உட்காந்து கீழே உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்துல நானும் உட்காந்துருக்கேன். ஏதோ பூஜை எல்லாம் செய்யறாரு. பூஜையெல்லாம் செய்து ஒரு ஒரு பிளேட் மேல, ஒரு ட்ரே மேல ஒரு ஐ ஷேப்ட், ஓவல் ஐ ஷேப்ட் ப்ளூ கலர் அது. அதுல வந்து பேர்ல்ஸ், ப்ரெஷியஸ் பேர்ல்ஸ் எல்லாம் பதிச்சிருக்கு. ஸோ அந்த பேர்ல்ஸ் அந்த அந்த அதை அப்படியே எடுத்து, அந்த ஐ ஷேப் இதை எடுத்து அப்படியே என் தேர்ட் ஐல அவர் வைக்கிறாரு. இந்த இடத்துல அப்படியே வச்சு பிளஸ் பண்றாரு. So, அதோட அந்த கனவு முடிஞ்சிருச்சு. இந்த 2 கனவும் இப்படி அடுத்தடுத்தா எனக்கு வந்தோன்னே எனக்கு ஒரு இவருக்கு பின்னாடி என்ன இருக்கு, அவருக்கு நடிப்பை தாண்டி அவர் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதனால அவரை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப அந்த ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்தது, அவர் வந்து மகாவதார் பாபாஜியோட ஒரு பெரிய டிவோட்டி அப்படின்னு. எனக்கு அது வந்து இந்த இது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. இந்த 2009 ஃபர்ஸ்ட் ட்ரீமுக்கு அப்புறம் நான் ஐ கேம் டு நோ அபவுட் தட். அவர் மகாவதார் பாபாஜியோட டிவோட்டியா, இல்லாத 2013க்கு அப்புறம் ஐ கேம் டு நோ. எனக்கு இன்னும் அது ஐ டோன்ட் ரிமெம்பர். அது எனக்கு கிளியர் எப்ப நான் அவரை பத்தி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சேன்னு. அப்ப நினைச்சேன், ஓகே சரி, இது வந்து மேபி மகாவதார் பாபாஜி வந்து இவர் ரூபத்துல வந்து ஏதோ சொல்றாரு போல, நமக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்குறாரு போல இருக்கு, இவரும் அவருக்கு டிவோட்டி தானேன்னு சொல்லி 2015ல ஐ ஜாயின் கிரியா யோகா. ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் எடுத்தேன் 2015ல, இங்க டொராண்டோல தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் எடுத்து. இட் இஸ் கிரியா யோகா இஸ் ரியலி, அது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ். எல்லாமே பிரீதிங் ரிலேட்டட், உங்களோட ஸ்பைனோட பிரீதிங்கை கனெக்ட் பண்ணி செய்யற டெக்னிக்ஸ், வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னிக்ஸ். அதுக்கப்புறம் இந்த கிரியா யோகாவோட நானும் எனக்கு என்னுடைய ஓன் மெடிடேஷன் ஒரு டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணி அதையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். 2013 நவம்பர்ல இட்ஸ் another ட்ரீம். அந்த ட்ரீம்ல நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். என் கூட இன்னொரு லேடியும் வராங்க, மேபி மை சிஸ்டர், இஃப் ஐ எம் நாட் ராங், அவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கையில என் தலையில வந்து ஒரு குழந்தையோட கை, ஒரு குழந்தை, பேபி இன்ஃபன்ட், அந்த குழந்தையோட கை வந்து என் தலையில அப்படியே தடவுற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்ப நான் என் சிஸ்டர்கிட்ட சொல்றேன், தலையில ஏதோ எனக்கு ஃபீல் பண்றேன், கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. அப்ப அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, ஒரு yellow கலர் லிக்விட் ஒன்று இருக்கு தலையில அப்படி. ஸோ அந்த ட்ரீம், அது அப்படி ஒரு ட்ரீம் வந்துச்சு, அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி, மெடிடேஷன், கிரியா மெடிடேஷன், மற்ற என்னுடைய ஓன் மெடிடேஷன் அப்படின்னு. நான் கொஞ்ச நாளைக்கு கிரியா யோகா வந்து நான் அந்த டைம்ல தொடர்ந்து செய்யல, விட்டு தான் செய்தேன். இன்னும் அந்த டைம்ல ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஃபுல்லி இன்வால்வ். இப்ப என்ன, இந்த வாழ்க்கையும் ஓட்டணும், மற்ற இதுகளை கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஐ எம் ட்ரைங் டு பில்ட் மை கரியர். நான் ஒரு சொந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2004ல இந்த இமிகிரேஷன் கன்சல்டன்சி, இட்ஸ் கால் மை கனடா இமிகிரேஷன் கன்சல்டன்சி சர்வீசஸ். இந்த கம்பெனியை நான் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பில்ட் பண்ணி ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்தியா, ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் கனடா கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை அமைச்சு கொடுக்கறதுக்கு கடவுள் வந்து அந்த வரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நாங்க வந்து இடையில ஒரு ஊடகமா தான் இருப்போம், எல்லாமே கடவுள் தான் நடத்துறாரு, அதனால அவர் தான் எல்லாம் செய்யறாரு. ஸோ அவங்களெல்லாம் இப்ப பார்க்கும்போது எல்லாம் வெல் எஸ்டாப்ளிஷ்ட், எல்லாம் நல்லா இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் வந்து ஒரு ரிவார்டிங் கரியர் கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி. நிறைய பேருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டாட்டஸ் எல்லாமே கேஸ் செய்து கொடுத்துருக்குறேன்.
ஸோ அது போக என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில நான் அதுக்கப்புறம் நிறைய சித்தர்களை பத்தி, குருக்களை பத்தி, அப்படியெல்லாம் நிறைய யூடியூப்ல ஐ ட்ரை டு டூ லாட் ஆஃப் ரிசர்ச்சஸ். அப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 2019ல no, I think 2017ல I had another dream. அந்த ட்ரீம்லையும் ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். 2017, yeah, it is in 2017 or 18ல நானும் என் ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருக்கிறோம். வெரி வியர்ட் ட்ரீம். எனக்கு முன்னுக்கு ஒரு குளம் மாதிரி இருக்கு, ஒரு சின்ன குளம். அதுக்கு குளத்துக்கு அங்கிட்டு ஒரு ஏர்போர்ட் மாதிரி, ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி. அந்த ஏர்போர்ட்ல இருந்து ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே வர்றாங்க. நல்ல வெள்ளை ஷர்ட் போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டி, அவர் பக்கத்துல 4-5 பேர் எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றாங்க. வரும்போது நான் அந்த குளத்துக்கு இந்த சைட்ல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அப்ப அந்த குளத்துக்குள்ள ஒரு சின்ன புல்ல வந்து விழுந்துருச்சு. அப்ப இவர் உடனே அவர் வந்து நல்ல விபூதி பட்டையெல்லாம் அடிச்சு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படி வர்றாரு. வந்தோடனே இவர் டக்குன்னு ஜம்ப் பண்றாரு. ஜம்ப் பண்ணி அந்த பிள்ளையை காப்பாத்திட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து நிக்கிறாரு. அப்ப நான் பக்கத்துல போறேன். பக்கத்துல அவர் குளத்துல விழுந்தாலும் அவர் அந்த தலையில அந்த நெத்தியில போடுற அந்த விபூதி களையவே இல்லை. அந்த விபூதி அப்படியே இருக்கு. அப்ப அவர் தலைய வந்து இப்படி ஒரு ஷேக் பண்றாரு. தண்ணி தலையில போது அவர் நெத்தியில இருந்து விபூதியா கொட்டுது. Oh my God. நான் அப்படியே அதை கையில பிடிக்கிறேன். அப்படி அப்படி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு ட்ரீம். அது 2017. ஆஃப்டர் 2013க்கு அப்புறம் திஸ் வாஸ் த ட்ரீம். 2017 அப்பயும் என்னன்னா என் மனசுக்குள்ள ஒரே போராட்டம். இவரை நம்ம குருவா ஏத்துக்கிறதா, இவர் ஆக்டரா இருக்காரு, எப்படி நம்ம குருவா, வெறும் ஒரு யோகியா, வெறும் ஒரு சித்தரா, ஞானியா அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் எனக்கு மனசார 100% என்னால எனக்கு குருவா என்னால ஏத்துக்க முடியல. லாட் ஆஃப் கான்ஃபிளிக்ட். ஒரு சும்மா நமக்கு ஒரு பிம்பமா, ஒரு இதுகளா அப்படின்னு ஒரு கான்ஃபிளிக்ட் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2019ல நான் வந்து குரு ஆசான்ஜி அவர்கள் வந்து கனடாவுக்கு வந்தாங்க. அவர் வந்து இப்ப வெரி பவர்ஃபுல் குரு. அவர் கரண்ட் இதுல அவர் நல்ல ஒரு பவர்ஃபுல்லானவர், நல்ல வெளிப்படையா எதுவும் சொல்லுவாரு. அவருடைய டெக்னிக்ஸ் வந்து வெரி பவர்ஃபுல். அவர்கிட்ட போய் நான் இனிஷியேஷன் எடுத்தேன் 2019ல. while practicing my own meditation, while practicing kriya on and off, then அதையும் நான் போயிட்டு எடுத்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 years அவரை ஃபாலோ பண்ணி அதுவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. இருந்தாலும் ஐ வாஸ் இன்டு, எனக்கு என்னமோ தெரியல, என் மனசு திரும்பவும் கிரியாவை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. அப்ப இன் 2024 ஜனவரி 8ஆம் தேதி, ஏன்னா அதுக்கு முதல்ல என்னுடைய ஓன் மெடிடேஷன் மூலமாகவும் சரி, என்னுடைய கிரியா மெடிடேஷனும் ஆசான்ஜியோட டெக்னிக் மூலமாகவும் எனக்குள்ள அந்த ஆக்னா சக்ரா, அந்த நெத்தியில இருக்கிற சக்ரா, சகஸ்ரா சக்ராலாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சகஸ்ரா சக்ரால பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து அந்த கிராலிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கிராலிங் சென்சேஷன் எப்பயுமே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் சகஸ்ரால. அப்ப இந்த 2000 அப்ப நிறைய திங்ஸ் எனக்குள்ள நான் உணர ஆரம்பிச்சேன். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கடவுள் வந்து வெளியே இல்ல, கடவுள் வந்து நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நானும் கடவுளும் வேற வேற இல்ல, இன்னுள்ளுதான் இருக்கிறாரு, ஜோதியா இருக்கிறாரு அப்படின்னு நான் அந்த உணர்வுகள் எல்லாம் எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஒரு கிருஷ்ண பக்தராகவும் இருந்திருக்கிறேன். அத வந்து கிருஷ்ணரையும் நான் நிறைய கும்பிட்டு இருக்கிறேன். கனடாவுக்கு வந்த பிறகு நிறைய சாய்பாபா, ஷிரடி சாய்பாபாவோட சேர்ந்து கிருஷ்ணரையும் நான் நிறைய கும்பிட்டுருக்கேன். அப்ப இந்த கிருஷ்ணரோட கீதை, அந்த உபதேசங்கள் எல்லாமே, இதெல்லாமே நமக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம். நம்ம ஆத்மாக்குள்ள, நம்ம உடல், நம்ம மனம், இந்த ரெண்டுக்கும் ஆத்மாவுக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தை தான் அவர் சொல்றாரு.
ம். அப்ப நான் ஸ்டார்டட் டு ஃபீல் என்னுடைய ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப ம். ஜனவரி 8ஆம் தேதி 2024 வந்து ம். அழகான கனவு. அந்த கனவுல அ வந்து ஒரு ஒரு பிச்சைக்கார தோற்றம் உள்ள ஒருத்தர். ஆ. அவரு யாருன்னு எனக்கு தெரியாது. அ ஆ. நரமுடியும் இருக்கு, பிளாக் ஹேரும் இருக்கு. ம். அப்படியே அந்த சுருள் சுருளா அந்த சட சடையா தொங்கும். அந்த மாதிரி ஓகே. ரியல் ம். அந்த அந்த தோற்றம், பிச்சைக்கார தோற்றத்துல ஒருத்தர் அங்க நிக்கிறாரு. ம். இப்ப ம். நான் வந்து இங்க வந்து ஒரு தட்டுல ம் குங்குமம் இருக்கு, பூவெல்லாம் இருக்கு. ஏதோ செய்துகிட்டு ம். இருக்கிறேன். ம். அதுக்கு முதல்ல என்னோட இந்த வாலெட் எடுத்து நான் பார்க்குறேன் இந்த பர்ஸ. அதுல வந்து ம். இந்த ஐடென்டி கார்டு வந்து மிஸ் ஆகுது. ம். ஐயய்யோ! இந்த ஐடி கார்ட காணோம் அப்படின்ட்டு, அப்புறம் என்ன செய்றேன், போயிட்டு அந்த தட்டுல இருந்த பூவுக்குமா ஏதோ செய்துட்டு இருக்கிறேன். அப்ப அந்த வயசானவர் வயசானவர்ன்னு கூட சொல்ல முடியாது. மேபி இன் ஹிஸ் ஏர்லி 60ஸ் அப்படித்தான் ம். தோற்றம். அவர் வந்து என்ன கூப்பிடுறாரு. அப்புறம் கூப்பிடணும்னு நான் அவரை நோக்கி போறேன். அவரை நோக்கி நான் போகும்போது, அப்படியே அந்த பஞ்ச விட மென்மையான, அந்த பஞ்ச விட சாஃப்ட், அந்த பஞ்ச விட சாஃப்ட்டான ஒரு ஃபீலிங். ம். அப்படியே என் உடம்பெல்லாம் உணருது. மென்மை, ம். மென்மைனா மென்மை. அப்படி ஒரு சாஃப்ட். ம். அவர்கிட்ட போய்க்கிட்டே இருக்கிறேன். அந்த மென்மை அப்படியே என்னால உணர முடியுது. அந்த மென்மையான தன்மை. உணர்ந்தோனே அவரு நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் கால்ல விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு. இப்ப கால தொட போறேன். அவருக்கு அங்க வந்து இடுப்புக்கு கீழ அவருக்கு ஒண்ணுமே இல்ல. ஆ. காஸ்மோஸ், கான்ஷியஸ்னஸ், ஆ. எம்ப்டி. இடுப்புக்கு கீழ அவருக்கு எதுவுமே இல்ல. ஒரு அந்த ஸ்பேஸ், இட்ஸ் a ஸ்பேஸ், ஓகே. கான்ஷியஸ். புரியுது. அது அப்படியே நான் அத தொட்டு கும்பிடுறேன். ஆ. தொட்டு கும்பிட்டு அந்த ட்ரீம் அப்படியே அதோட முடிஞ்சிருது. அவர் ஆசீர்வாதம் பண்றாரு, அதோட முடியுது. ஸோ அந்த ட்ரீம்க்கு அப்புறம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டூ எனக்கு வந்து அந்த நல்லா அந்த கான்ஷியஸ்னஸோட என்ன என்னை ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் தான். ஓ! வாவ்! நம்ம வந்து ஐம் நாட் த பாடி, ஐம் நாட் த மைண்ட் ஆ. அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அத வந்து அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன். நான் வந்து ம். பாடி இல்ல, மைண்ட் இல்ல. இந்த கான்ஷியஸ்னஸ் தான் நானு. ட்ரீமுக்கு ஒரு 1 இயர்க்கு முதல்ல இருந்தே எனக்கு வந்து ஒரு ஒரு விதமான இயற்கையோடு கலக்கணுங்கிற ஒரு ஒரு வெறி. ஓகே. புரியுது. வானத்தோட ஸ்பெஷலி வானத்தோட ஒரு அப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கு வந்துச்சு. ம். ம். வானத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும். வானத்தோட கனெக்ட் பண்ணணும். வானத்த அப்படியே தொட்டு பார்க்கணும். வானத்த போய் அப்படியே ஹக் பண்ணணும். அப்படி இந்த ம். வானத்துக்கும் எனக்கும் அந்த வெட்ட வெளின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஓகே. எனக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கான்ஷியஸ் இந்த ட்ரீம். அப்ப எனக்கு அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து நீங்க வானத்தையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்படி வெட்ட வெளி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு குட்டி, குட்டி, குட்டி துகள் துகளா உங்களுக்கு தெரியும். குட்டி, 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 குட்டியா ம். டைனி ம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த அந்த காஸ்மோஸ் ஓகே. அந்த வெட்ட வெளியில ஆமா. தெரியும். அப்படியே போய் அப்படியே டச் பண்ணி பார்க்க போனீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. ம். ஆக்சுவலி அதுதான் நம்ம. ஓகே. அதுதான் நம்ம. ம். அத வந்து நம்ம ஆழமா மெடிடேட் பண்ண, பண்ண, பண்ண அத வந்து நம்ம உணருவோம். ம். அதுதான் கான்ஷியஸ்னஸ். ஓகே. ஆமா. எங்களுக்கு வந்து அந்த உணர்வு வர, வர, வர நம்ம நெனைப்போம், ஓகே நம்ம இந்த பாடி இல்ல, நம்ம இந்த மைண்ட் இல்ல. ம். அதுதான் நம்ம. ஏன்னா, அதுதான் அந்த தெய்வ சக்தி. அதுதான் தெய்வம். ஓகே. அதுதான் ஆத்மா. ம். ஸோ ம். நம்ம அந்த நிலைக்கு வரும்போது நம்ம கடவுளோட இது வந்து ம். என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து நான் ஓகே. அறிந்த புரியுது. என்னுடைய உள்ளுணர்வு மூலமா, என்னுடைய இதுகள் மூலமா நான் ம். அறிந்தது. ம். ஒவ்வொருத்தருக்கும் ம். மாறுபடும். என்னுடைய கருத்து என்னன்னா, அதுதான் அந்த நிலைக்கு நம்ம வரும்போது, நம்ம வந்து அன்பே உருவா மாறக்கூடிய சான்சஸ் இருக்கு. அன்பு தான் ம். அன்பே உருவா மாறலாம். அந்த அன்பு வந்து அந்த 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 கான்ஷியஸ்னஸ்ல தான் இருக்குது. ஆனா, ஓகே. இதுக்காக நான் எல்லாமே நான் வந்து இப்ப பெர்ஃபெக்ட் ஒரு பெர்சன் அப்படியெல்லாம் நான் இப்ப அந்த ஜேர்னில தான் நான் இருக்கிறேன். எனக்கும் ம். புரியுது. புரியுது, புரியுது. நானும் ஒரு ரெகுலர் பெர்சன் தான்.
எனக்கு வந்து இந்த உண்மைகள் தெரிய வருது. ஆனா அந்த உண்மைகளை ஃபுல்லா நான் கிரகித்து இருக்கிறேனாங்கிறதுன்னா இன்னும் இல்ல. ஓகே, புரியுது. ஆனா எனக்கு தெரிய வருது இதுதான் அப்படின்னு, இதைத்தான் நான் நாடணுங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுதான் அல்டிமேட் அப்படின்னு. ஓகே. இந்த ஜனவரி 8 இந்த ட்ரீமுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த இயற்கையோடு கனெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. பச்சை பசேன்னு மலை, அந்த பச்சை பசேன்னு செடி கொடிகள், இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படி போய் கட்டி தழுவணும் போல, அந்த மாதிரி உணர்வு. பயங்கர கனெக்ஷன் இயற்கையோடு. அந்த மலையில அப்படியே அந்த 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 பாசான்லாம் இருக்கும்ல, அந்த மரத்துல பாசான், அதையெல்லாம் அப்படியே தொட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும், அந்த மாதிரி ஒரு ஒரு சடட் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இப்படி என் ஜேர்னி போயிட்டு இருக்கும்போது முதல்ல என்னுடைய மெடிடேஷன்ல ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் பர்பிள் லைட். ஒளியை பார்க்கறதுக்கான ஒரு இது எனக்கு முதல்ல கிடைச்சிச்சு, அதுவும் லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் இந்த மிட் லாஸ்ட் இயர் சமயா இன் அக்டோபர் வந்து நான் போய் கிரியா யோகா செகண்ட் ஹையர் லெவல் இனிஷியேஷன் அது வந்து சிகாகோல போயிட்டு அந்த செகண்ட் லெவல்ல 1 and 2 இருக்கு. அந்த 1 and 2 எடுத்து இட்ஸ் ரியலி பவர்ஃபுல். ஸோ அதுல இருந்து ஐ எம் ஃபாலோயிங் கிரியா, நல்ல சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சமயா மிட் அக்டோபர் நினைக்கிறேன், மிட் அக்டோபர் end of October somewhere அந்த பீரியட்ல. No, I think this is in September, sorry. This dream was in September, before Kriya initiation, second initiation. அப்போ என்னோட அடுத்த கனவு, இந்த கனவுல வந்து ஒரே மட்டா இருக்குது. அதுல வந்து நான் சறுக்கி போய்கிட்டே இருக்கிறேன். போய்கிட்டே இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு கிளிஃப் மாதிரி இருக்கு, விழுக போறேன், அங்க இருந்து விழுக போறேன். அந்த விழுக போற நேரத்துல கண்ணை திறக்கிறேன். அந்த கண்ணை திறந்தா இந்த ரூம் பெட்ரூம் என்ட்ரன்ஸ்ல ஃபயர் அலாம் இருக்கும். அந்த ஃபயர் அலாமுக்கு கீழே ஐம் சீயிங் அப்படியே ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் அப்படியே ரொட்டேட். நான் கண்ணை திறந்துட்டேன், முழிச்சிட்டேன். இந்த ஸ்டார்ஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு, ஸ்பார்க்லிங், அப்படியே குட்டி குட்டியா ஒரு பிங்க் அண்ட் சில்வர், அப்படியே இந்த ஒரு தேனி கூட்டுல எப்படி தேனி எல்லாம் அப்படியே சுத்தி போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தட் வாஸ் தேர். அப்புறம் இட்ஸ் கான். அப்புறம் முழிச்சிட்டேன். நான் என்ன பொறுத்தவரை நான் அதை பார்த்தப்பே முழிச்சிட்டேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதை வந்து கொஞ்சம் சீனியர் ஒரு மெடிடேட் பண்றவங்க அவங்க கிட்ட போய் நான் சொல்லி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க ஆக்சுவலா நீங்க கண்ணு திறக்கல, உங்க தேர்ட் ஐ தான் திறந்துருக்கு. உங்க தேர்ட் ஐ திறந்து தட்ஸ் உங்களுடைய ஆத்மா, லைட் வந்து ஆத்மா பார்த்திருக்கு அப்படின்னு, ஒரு லைட்டா பார்த்திருக்கு, பாடிக்கு வெளியே அவுட்டர் பாடி உங்களோட ஆத்மாவை பார்த்திருக்கு. இட்ஸ் ரியலி a very deep powerful experience அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கிரியாட செகண்ட் இனிஷியேஷன் போனேன். கிரியாட செகண்ட் இனிஷியேஷன் போன பிறகு போயிட்டு வந்து தென் on December 7th காலையில, that's my last dream, December 7th 2024. நான் வந்து எவ்ரி சாட்டர்டே மார்னிங் இங்க வந்து 8 to 9 ராஜ்னு ஒரு அண்ணா இருக்காரு, அவங்க வீட்டுல வந்து கிரியா யோகா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து மெடிடேஷன் செஷன், கைடட் மெடிடேஷன் செஷன் வந்து அவர் வைப்பாரு. அப்ப அதுக்கு நான் போவேன், எங்க வீட்டுல இருந்து 10 minutes away. ஸோ அன்னைக்கு பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இன்னொரு இடம் எடுத்து ஒரு சின்ன ஹால் மாதிரியோ ஏதோ வேறொரு இடத்துல அன்னைக்கு வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எங்க வீட்டுல இருந்து 25 minutes தூரம். அந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் இருக்கல. அப்போ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ ரைடு. அப்போ அந்த கிரியா குரூப் ரைடு வேணும் அப்படின்னு நான் போடுறது. இப்போ ராஜா நான் சொன்னாரு, நான் பக்கத்துல இருக்கனால நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போறேன், நீங்க 7:30 ரெடியா இருங்க, 8 அங்க இருக்கணும். இப்போ நான் 6:45 அலாம் வச்சுட்டு, அலாம் அடிச்சிச்சு, அலாம் அடிச்சுன்னா ஒரு 5 minutes தூங்குவோம் அப்படின்னு தூங்கிட்டேன். அந்த பிரேக்ல 6:45 to 7:30
அந்த பிரேக்ல ஐ ஹேட் த ட்ரீம். எகெயின் அவர் ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அங்க வந்து நான் ஒரு ரூம்ல நான் உட்காந்துருக்கிறேன், என் பக்கத்துல யாரோ இருக்காங்க, அங்க ஒரு டேபிள் இருக்கு, அதுல பீனட் வச்சிருக்கோம். அவர் வந்து என்னோட ஒரு 5 அடி தள்ளி அங்க நிக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரீம்ல அவர் வந்து அந்த கிரியா யோகா குரு எல்லாம் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடுவாங்க, இனிஷியேட் பண்றவங்க எல்லாம். அந்த ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாரு. அங்க இருந்து அவர் அப்படியே என்னையவே பார்த்துட்டு இருக்காரு, ஒரு ஸ்டாரிங் லுக் மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நான் சொல்றேன், பீனட் வச்சிருக்கோம், அவர் சாப்பிடலையா அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து அந்த பீனட் எடுத்து கொஞ்சம் சாப்பிடுறாரு. அவர் எடுத்து சாப்பிடுறாரு. எனக்கு வந்து போன் அடிக்குது. ராஜன்னா 7:30 மணிக்கு கீழே கால் பண்றாரு, என்னைய பிக் பண்றது. அப்ப டக்குன்னு நான் முழிச்சுட்டு போன் எடுத்து ராஜா சொன்னா, ஐயோ அண்ணா நான் தூங்கிட்டேன், நான் ரெடி ஆகல, நான் ரெடி பண்ண போனா உங்களுக்கு லேட் ஆயிரும், நான் 8 o'clock ஷார்ப் அங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் சாரி நீங்க போயிடுங்க அப்படின்னு. ஸோ ஐ மிஸ் தட் மெடிடேஷன். ஆனா இஃப் ஐ டிட் மிஸ், எனக்கு இந்த ட்ரீம் வந்திருக்காது. அப்ப அவர் வந்து கடைசி அந்த ட்ரீம்ல தான் எனக்கு வந்து ஐ பிகேம் டோட்டல் சரண்டர். ஐ ஸ்டார்டட் டு அக்செப்ட் ஹி இஸ் மை குரு. அதர்வைஸ் இந்த டைம்ல இந்த இதுல அவர் அங்கன வந்து குருவா நிக்கிறாருன்னா இட்ஸ் வந்து ஏதோ இருக்கு, அவர் தான் எனக்கு குரு அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் எனக்கு முழுமையா வந்தது வந்து அந்த December 7th அந்த ட்ரீம்ல தான். நிச்சயமா இவர் பின்னாடி பெரிய ஒரு ஆத்மீக ஞானம் கட்டாயமா இருக்கு. குரு அவரும் ஒரு சித்தர் தான், ஆனா வெளியில சொல்லாத சித்தர். தன்னை எந்த இதையும் தன்னுடைய ஆத்மீக ஞானத்தையோ ஆத்மீக சக்திகளையோ காட்டாம அமைதியா இருக்கிற ஒரு குரு அப்படிங்கறத என் மனசுல நல்ல ஆழமா பதிய ஆரம்பிச்சிச்சு அந்த அந்த நிகழ்வு. ஸோ அதுல இருந்து என் மனசு வந்து அவரையே ஒரு முழுமையான எனக்கு குரு, அவர் தான் எனக்கு குரு. இல்லைன்னா அவர் திரும்ப திரும்ப சில வருஷங்களுக்கு பின்னுக்கு திரும்ப எனக்கு வாராரு, திரும்பவும் குரு ஃபார்ம்லயே வாராரு. நடிகர் ஃபார்ம்ல எல்லாம் ஒரு நாளும் வந்தது இல்ல, இப்படி குருவாவே வந்துட்டு இருக்காரு, குருவாவே காட்சி கொடுக்குறாரு. அந்த குருவுடைய பவர் எல்லாம் அந்த கனவுல எனக்கு காட்டுறாரு. ஸோ தேர் இஸ் சம்திங் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் வந்து இப்ப அவரையே நான் ஒரு குருவா நினைச்சிட்டு நான் இப்ப கிரியாவை சீரியஸா பண்ணிட்டு இருக்கிறேன், கிரியா யோகா மெடிடேஷன். எவ்வளோ ட்ரீம்ஸ்மா, எல்லா ட்ரீம்ஸ்லயும் அவரு தான் வந்துட்டு இருக்காரு. இட்ஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, அவரோட பிக் ஃபேன் நானு. அப்படியா? ரொம்ப பிடிக்கும், எந்த படமும் மிஸ் பண்ணது இல்ல அவரோடது. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து வந்து ஆக்டருங்கிறத விட வேற ஒரு இது பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நானு. ஆமா, இட்ஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர்கிட்ட இருக்கு நிச்சயமா. நடிப்பு அந்த சினி இந்த இதுகளை தாண்டி ஒரு அவர்கிட்ட ஒரு குரு, ஒரு சித்தருக்குள்ள ஒரு இதெல்லாம் கட்டாயம் இருக்குன்னு நான் இப்ப ஃபுல்லா நான் பிலீவ் பண்றேன். அது வந்து ஏதோ சக்தி இருக்கு அவர்கிட்ட. எனக்கு அதோட நான் என்னுடைய ஓன் மெடிடேஷன், என்னுடைய ஓன் ஃபைண்டிங்ஸ்ல வந்து இது வந்து கேன் பி மகாவதார் பாபாஜி அவர்களுடைய இதுகளோ மற்ற சித்தர்களுடைய கூற்றுகளுக்கோ சில வேளை முரண்பாடா இருக்கலாம், முரண்பாடா இருக்கும். என்னுடைய இதுல நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன உணர்கிறேன்னா, கடவுள் ஹேஸ் நத்திங் டு டூ வித் எனி ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ். காட் ஹேஸ் நத்திங் டு டூ. ஆல் அவர் ஆக்ஷன்ஸா, எங்க ஆக்ஷன்ஸ் எல்லாமே எங்க மனம், எங்க உடம்பு, இது ரெண்டையும் சார்ந்து தான் எங்க ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நாளைக்கு நம்ம கடவுள்கிட்ட போனோம்னா, ஒரு நல்ல மனிதர், நல்லதே செய்தவரும் கடவுளோட போய் அந்த கான்சியஸ்னஸ் ஃபார்ம் எடுத்து கடவுளோட போய் கலக்க போறாரு. அதே மாதிரி ஒரு பெரிய தப்பு செய்த மனிதனும் சரி, ஒரு 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 உயிரையே கொலை பண்ண மனிதனும் சரி, அவனும் இறந்த பிறகு அதே கான்சியஸ் ரூபத்தில் எடுத்து அவனும் கடவுளோட போய் கலக்க போறான். There is no difference.
கடவுள் வந்து 2 பேரையுமே ஒரே மாதிரி அவர் வந்து அவருக்குள்ள ஏத்துக்கு உயிரோடு இருக்கும் வரைக்கும் நம்ம என்ன நல்லது செய்தோம், என்ன கெட்டது செய்தோம், அது வந்து எங்களுடைய உடம்பும் எங்களுடைய மனசையும் சார்ந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம இந்த பிறவியில உழலுவோம். அதுக்கேத்த மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் வில் ஹேப்பன். பட் இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் காட். ஃபார் காட், கடவுளுக்கு வந்து எல்லாமே ஒன்றுதான். எனக்குன்னு ஒரு ஆசை. அந்த ஆசை என்னன்னா, அந்த முதல்ல அந்த 2009ல நான் ஒரு ட்ரீமை பார்த்தேன். இல்ல, அந்த வெள்ளை பளிங்கு கோயில், அந்த கோயிலை சுத்தி ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களோட வலம் வந்து அந்த கோயில உட்காந்து மெடிடேட் பண்றவங்க, அந்த மாதிரி ஒரு கோயிலை நான் கட்டணும். அழகான கோயிலை கட்டணும். அந்த கோயில் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் மெடிடேஷன் பர்பஸ். அந்த கோயில்ல அதே மாதிரி மூலஸ்தானத்துல எந்த சிலையும் இருக்கக்கூடாது, வெட்ட வெளியா இருக்கணும் மூலஸ்தானம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கோயிலை நான் கட்டி அந்த கோயிலை வந்து மெடிடேஷனுக்காகவே அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என் மனசுல இருக்குது. ஆமா, அதுல நான் இன்னும் ஒண்ணு ஜாயின் பண்றேன். நீங்க அந்த கனவுல இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டணும்னு சொன்னீங்க. அந்த கனவுல ஆக்டர் ரஜினி வந்தார் இல்லையா? சோ அவரை வச்சே நீங்க இந்த கோயிலை திறந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. ரொம்ப நல்லா இருக்கும், அழகா இருக்கும். பட் நான் அந்த மாதிரி போய் கேட்கணும், அந்த மாதிரி எனக்கு அப்படி தோணலை. அவர் பெரிய உயரத்துல இருக்கிறாரு, அப்புறம் போய் பார்த்து இந்த மாதிரி கேட்கணும்னா என்ன மாதிரி 1000 பேரோ ஒரு கோடிக்கணக்கான ஆட்கள் அவர்கிட்ட அவரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கரெக்ட். ஆனா கோடிக்கணக்கான ஆட்கள் கிட்டக்க அவர் ட்ரீம்ல வரல இல்லையா? அது ஒரு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கிறாரு. ஆமா, எத்தனை பேருக்கு வந்திருக்காங்களோ தெரியல, அவங்க சொல்லாம இருக்கலாம்ல. மேபி ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? எப்பயுமே வந்து அவர் வராரு வரல அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே ட்ரை பண்ணணும். வந்தா சந்தோஷம், வரலன்னு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கோயில் கட்டினதுக்கு அப்புறம் அதான் சொல்ல வந்தேன் நான். ஆனா நான் வந்து மனசார நான் வந்து ஐ ஃபீல் வெரி வெரி பிளஸ்ட். ஏன்னா 1 in million இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரஜினிகாந்த், அவர் ரஜினிகாந்த், ஆக்டர் ரஜினிகாந்த், குரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒருத்தவங்க கனவுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இனிஷியேஷனை செய்யறதுங்கிறது வந்து நான் வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில. அந்த இதை வந்து அவரே எனக்கு ஒரு குருவா வந்து நிக்கிறாரே, அது வந்து அதுக்கு வந்து நான் ரொம்ப கடவுளுக்கு, என்னை படைத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். எனக்குள்ள இருக்கிற கடவுளுக்கும் நான் நன்றி சொல்றேன். அதே மாதிரி எல்லா பெண்களும் வந்து, பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளுக்குள்ள தெய்வத்தை உணர ஆரம்பிக்கணும். அது வந்து ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே, உங்க லைஃப் ஜர்னி ரொம்ப அழகா நீங்க ஷேர் பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ. அதுக்கும் மேல இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா எல்லாரையும் நான் என்ன சொல்றேன்னா, ட்ரை டு கனெக்ட். உங்க செல்ஃபோட நீங்க கனெக்ட் பண்ணுங்க. உங்க ஹையர் செல்ஃப், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த பவர்ஃபுல்லான சக்தி, அந்த சக்தியோட கனெக்ட் பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு நாளும் டெய்லி கொஞ்ச நேரம் சரி, ஒரு 15-20 மினிட்ஸ் சரி மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. தியானம் வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நாங்கெல்லாம் பிறந்ததே இந்த மாதிரி எந்த நாளும் ஒர்க்னு வேலை செஞ்சு ஒரு ஒரு மெஷின் வாழ்க்கையில் இல்லாம இயற்கையோட போயிருந்து இயற்கையோட இணைஞ்சு இயற்கையே அப்படியே உள்வாங்கி நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை உணர்றதுக்கு தான் கடவுள் எங்களை எல்லாரையுமே படைச்சிருக்கிறாரு. அதை வந்து நம்ம தெரியாம நம்ம இந்த நாள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. அந்த பற்றற்ற நிலைக்கு நாங்க தயார் பண்ணிக்கிறது நல்லது. நிச்சயமா நானும் இன்னும் அந்த பற்றற்ற நிலையில இல்ல. இட்ஸ் அ ஜேர்னி. எனக்கு அந்த அந்த குட்டி குட்டி ஸ்பார்க் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நானு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸே நிரந்தரமா இருந்தா ரொம்ப அழகா இருக்கும்
அதனால எல்லாருமே அந்த பாதையில போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பியூட்டிஃபுல். நான் சொல்ல விரும்புறேன் எல்லாருக்கும். சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலா நீங்க இந்த சொன்னதுனால நான் சொல்றேன். இப்ப வந்து எனக்கு ஒரு 2, 3 தடவை ஓகேவா, நல்ல இருட்டுல நான் படுத்திருக்கேன், நல்ல ரூம்ல படுத்துட்டு இருக்கேன் ஓகேவா. இப்ப உங்களுக்கு டார்ச் லைட்டோ இந்த மொபைல் இருந்து பிளாஷ் லைட் உங்க மூஞ்சில அடிச்சா எப்படி இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு 2, 3 தடவை எனக்கு வந்திருக்குங்க. லைட் கண்ணை திறந்து பாப்பேன், ஆனா ஃபுல்லா இருட்டா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பிங்க் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நல்ல இருட்டுல படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பேன். டக்குன்னு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது உங்க ஃபேஸ்ல டார்ச் அடிச்சா டக்குன்னு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு யூ வில் ஃபீல் தட் இல்ல, அந்த மாதிரி ஒரு 2, 3 தடவை எனக்கு வந்திருக்கு. அது வந்து உங்க அது third eye என்னங்கிறது எனக்கு தெரியல. இல்ல உங்க எனக்கு third eye தெரியல. activate ஆயிருக்கு. நீங்க மெடிடேட் பண்ணுங்க, இனிஷியேஷன் எடுத்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த குரு கிட்ட போய் இனிஷியேஷன் எடுத்து மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து உங்களுடைய ஆத்மா ஒளி தான். வாவ். ஓகே. சொல்லுவாங்க ஒவ்வொரு படியா ஒளிய பார்ப்போம், அப்புறம் ஒவ்வொரு நாதமா நமக்குள்ள கேட்கும். நாதம், அந்த நாதம்னா எனக்கு எனக்கு இப்போ கொஞ்ச நாளா கேக்குது கிரிக்கெட் சவுண்ட் சொல்லுவாங்க. இந்த நைட்ல ஃபாரஸ்ட்ல தெரியும் தெரியும். ஆமா, அந்த சவுண்ட் வந்து எனக்கு கான்ஸ்டன்டா ஒரு இப்போ லாஸ்ட் 1 இயரா கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு காதுல. சோ அந்த மாதிரி கிரிக்கெட் சவுண்ட், எலிஃபண்ட் அந்த இது பண்ற ட்ரம்பட் பண்ற சவுண்ட், அப்புறம் வீண சவுண்ட், இந்த மியூசிக்கல் இது பெல், கோயில் மணி அடிக்கிற சத்தம், சர்ச் பெல் சத்தம், அந்த மாதிரி ஏதாவது நமக்கு காதுல கேட்க ஆரம்பிக்கும். அது வந்து யூ ஆர் கனெக்டிங் வித் த ஹையர் ஃப்ரீக்வன்சி. வாவ். ஓகே. ஹையர் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியோட நீங்க கனெக்ட் பண்ண யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் அந்த விஸ்டம்ங்கிறது வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா. சொல்லுவாங்க அப்படி எதுவும் கேட்க ஆரம்பிச்சா நீங்க அதுலயே மெடிடேட் பண்ணுங்க, அந்த மியூசிக் அந்த இசையோட நீங்க மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு லைட் தெரியறதுனால நீங்க அந்த லைட்லயே நீங்க மெடிடேட் பண்ணுங்க. அந்த லைட்டை வச்சு இனிஷியேஷன் எடுங்க ஃபர்ஸ்ட். இனிஷியேஷன் பண்ணா உங்களுக்குள்ளே அந்த ஒளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அந்த ஒளி அதுதான் அல்டிமேட் கோல். எங்களுக்கு அல்டிமேட் பிறவி பயனே அதுதான். ஆனா நாங்க வேற எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது eventually that will stop. வியூவர்ஸ் பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா வனிதா ஒரு ஸ்பெஷலா ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொன்னால, அதே மாதிரி நமக்குள்ள நம்மள தேடணுங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது மெடிடேட் பண்றதுனால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் ட்ரை டு டூ இட். பண்ணிட்டு நீங்களும் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் உங்க லைஃப்ல நடந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர், கமெண்ட் மீ. ஓகே. ரொம்ப அழகா பேசுனீங்க வனிதா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். என்ன சொல்றது, ஃப்ரம் யுவர் ஹார்ட், லைக் ஃப்ரம் யுவர் ஹார்ட் யூ ஸ்போக். உள்ளிருந்து உங்களுக்கு அவ்வளோ அழகா உங்க ட்ரீம் எல்லாம் கரெக்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப நன்றி ரேகா. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுவரைக்கும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல தான் இதை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பப்ளிக்கா வந்து இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்கு இந்த கடவுளுக்கும் எனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அப்பா பேர் நடராஜா. என்னுடைய பேர் வனிதா நடராஜா. நன்றி எல்லோருக்கும். நன்றி பார்க்கிற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, பாய். Bye. Take care. Bye.